ശിവപുരാണം മൂന്നാമത്തെ അധ്യായം. മുനിപ്രശ്നത്തിന് பதிலும் രണ്ടാമത്തെ അധ്യായത്തിൽ ചൊല്ലിயாச்சு. சொல்லி தாபத்திரயத்தை பற்றியெல்லாம் நம்ம வர்ணித்தோம். பகவத் பக்தி லபிக்கிறதுக்குள்ள உபாய விசாரமாக்கும் இதை சொல்லிருக்காரு. அது என்னவாக்கும், பகவத் பக்தி எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டால், இத்தியாகர்ணிய பஜசௌதம் புரோச்சசீதே பரமர்ஷதையா வேதாந்தசார சர்வசம் புராணம் ஸ்ராவயத்புதம் இது சுத்வா முனீனாம் சா பஜனம் சுப்பிரகர்ஷிதாக சம்ஸ்மரன் சகரம் சூத புரோவாச்ச முனிசத்தமான். சூதனுடைய வாக்கு கேட்டு முனிமாரெல்லாம் வேதாந்த சாரம் உட்கொள்ளப்பட்ட சிவபுராணம் விஸ்தரித்து கேட்கணும் அப்படின்னு கேட்டு தங்களுடைய அபிலாஷத்தை அறிவிச்சா. அபிலாஷன்னா ஆகிரகம். அவள் அப்படி எங்களுக்கு அது கேட்கணும் அப்படின்னு சொல்லணும்னு சொன்ன உடனே அதை அனுசரித்த சூதன் கதை தொடங்குறார். பக்தி ஞான வைராக்கிய காரணமான வேதாந்த சாரமான புராணத்தை சொல்கிறேன்னு கேட்டுங்கோ. பக்தி ஞான வைராக்கியம். வைராக்கியங்கிறது துர்குணமாக்கும், ஆனால் ஞான வைராக்கியம் நல்ல குணம். ஞான வைராக்கியம்னா எப்படியும் ஞானம் அடைஞ்சே தீருவேன் அப்படின்னு. இந்த பிரம்மத்துக்கு இந்த மாயையில் இருக்கப்பட்ட வஸ்துக்கள் எல்லாம் மித்தியை, பிரம்மன் தான் சத்தியங்கிற உணர்வோடு அந்த பிரம்மத்தை அடைஞ்சே தீருவேங்கிற ஒரு நிர்பந்தம் இருக்கு. அதுதான் வைராக்கியம், ஞான வைராக்கியம். வேதாந்த சாரமான புராணத்தை சொல்றேன்னு கேட்டுங்கோ சொல்லி அநேகம் கல்பங்களுக்கு முன்னால இந்த கல்ப சிருஷ்டியோட ஆரம்பத்தில் முனிமார் தம்மில அநேகம் கல்பங்களுக்கு முன்னால சிருஷ்டியோட ஆரம்பத்தில் முனிமார் தம்மில் அபிப்பிராய வித்தியாசம் உண்டாச்சு. இந்த டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்கிறது அந்த காலத்தில் இருக்கு தெரிகிறது. ஏதாக்கும் கூடுதல் நல்லதுனாக்கு விவாதத்துக்கு காரணம். அதனால முனிமார் எல்லாரும் கூடி சர்வத்துக்கும் ஆதி காரணமான பிரம்மாவை போய் சொல்றா, கேட்குறா. பிரம்மா அவளுக்கு மறுபடி சொல்றார். பிரம்மா விஷ்ணு ருத்ரமூர்த்தி பேதங்கள் ஆதி காரணமான சக்தியை பற்றி அவர் சொல்றார். அது நம்ம தேவி நாராயணியெல்லாம் படித்தவாளுக்கு நமக்கு தெரியும். லலிதா சகஸ்ரநாமமே அர்த்தத்தோட பார்த்தவாளுக்கும் கண்டிப்பாக தெரியும். சிருஷ்டிகர்த்தரே பிரம்மரூபா கோப்தரே கோவிந்த ரூபிணி சம்ஹாரநித்ரூபா திருவதானகிரீஸ்வரி சதாசிவ அனுகிரகதா பஞ்சகிருத்திய பராயணான்னு தானே. அதனால இந்த மூர்த்தி பேதங்களுக்கெல்லாம் அதீதமாக இருக்கக்கூடியது தான் ஆதி காரணமான சக்தி, அதுதான் பிரம்மம். மனசுக்கு பிராபியமல்லாத அந்த ஆதி காரணம் வாக்குகளால் வர்ணிக்க முடியாதது. ஏன்னா அதுக்கு ரூபம் கிடையாது, நிறம் கிடையாது, மனம் கிடையாது, நம்ம சொல்லிருக்கோமே. அதுதானே பிரம்மம். அப்படி வர்ணிக்க முடியாத அந்த பிரம்மத்தை சிவன்ல பக்தி உண்டானா மாத்திரம்தான் இதுக்கு ஒரு பரிகாரம் உண்டாகும். அதனால முனிமார் பூமியில போய் ஒரு தீர்க்க சத்திரம் செய்யணும். 1000 வருஷம் நீண்டிருக்கப்பட்ட ஒரு மகா யாகம் செய்யணும். அப்படி செய்தா அந்த அத்வரத்துக்கு ஆராதனாமூர்த்தி சிவனாகணும், வேத வித்யாசாரம் லபிக்கும் அப்படின்னு சொன்ன உடனே முனிமாளுக்கெல்லாம் சம்சயம் வந்தது. சரி பிரம்மதேவா, நீங்கள் சொன்னது கரெக்டு. ஆனால் எங்கே யாகம் செய்யணும், பரமமான லட்சியம் என்னவா இருக்கணும், 6 சாதகன் 6 யாகம் செய்வா, 6 அந்த சாதனை புரிவா அப்படி இந்த முனிமார் கேட்க பிரம்ம சொல்றார், சிவபத பிராப்தி தான் சாத்தியம். சிவபத பிராப்தினா சாயுஜ்யம், மோட்சம். சிவசவனம் தான் சாதனம். பல நிஸ்பிரகனாய் யாகம் அனுஷ்டிக்கப்பட்டவன் தான் சாதகன். அப்ப எதாக்கும் லட்சியம் சிவபத பிராப்தி, எதாக்கும் சாதனம் சிவசவனம், பரமேஸ்வரன் தியானம் பண்றது. யாரு சாதகன் அப்படின்னா, பல நிஸ்பிரகனாய் யாகம் அனுஷ்டிக்கப்பட்டவா, பலேச்சை இல்லாம கர்மம் பண்ணப்பட்டதுன்னு தரும். பலேச்சையோட கர்மம் பண்ணினா அது இது காமிய கர்மம் ஆயிடும். ஏன் பலேச்சைன்னா சாலோக்கியம்தான் லட்சியம். சாலோக்கியம்னா அப்படியே சிவலோகத்திலேயே இருக்கிறது, சிவனோடையே முழுகிறது தாற்பயம். இப்படி மனசு கொண்டுள்ள பக்தி பூர்வமான ஆராதனை வேணும். அதுக்கு என்னது பிரமாணம்னு கேட்டால் வேதம்தான் பிரமாணம். அப்போ ஸ்ரோதவியனும் கீர்த்திக்கப்படேண்டவும் சிவன்தான். சொல்லப்பட்டதும் சிவன்தான், கேட்கப்பட்டதும் சிவன்தான். யாகம் செய்யப்பட்டதும் சிவன்தான், யாகத்தினுடைய மூர்த்தியும் சிவன்தான். குருமுகத்திலே என்றுதான் உபதேசம் சேகரிக்கணும். மனன பலமாய் அந்த சிவயோகம் உண்டாகும். சாலோக்கியாதி
கிரமானுசரணேன பலப்பிராப்தி உண்டாகும். ஆദ്യം சாரூபியம், அப்புறம் சாலோக்கியம், அப்புறம் சாமீப்பியம், அப்புறம் சாயுஜ்யம். இது 4 சிவானந்தம் நம்ம படிச்சதாக்கும். அகம் பிரம்மா சிவோகம், சிவோகம் அகம் சிவம், அகம் சிவம்ங்கிற எண்ணம் வரும்போது நான் சிவன் தான் அப்படிங்கிற ஒரு இது வந்துடும். அது சாரூபியம். அது வர வர நம்ம பகவானோட கிட்டக்க அடுத்துருவோம். அது சாமீப்பியம். சாரூபியம், சாமீப்பியம், சாலோக்கியம், சாயுஜ்யமாக்க வரும். அப்படி பரமேஸ்வரனோட ஈஸ்வரனோட நம்ம அடுக்கிறத சாமீப்பியம், வெரி நியர் டு த காட். அது வளர்ந்து வளர்ந்து வரும்போது அந்த சிவலோகத்திலே சிவன்லேயே நம்ம முழுகிடுவோமா, அது சாலோக்கியம். அந்த லோகத்தில் ஜீவிச்சிருவோம். கடைசியில் சாயுஜ்யங்கிற திருப்தி. இந்த 3 அடையலாம். இதுதான் பக்தி லபிக்கிறதுல உபாய விசாரம் அப்படின்னு சொல்லி பிரம்மதேவன் சொல்லி கொடுக்கிறார். அடுத்தது இந்த கதைகள் சிவன் தான் சொல்கிறார், சிவன் தான் கேட்குறார் சொன்னோமே. இந்த சிரவண மனன கீர்த்தங்களுடைய சிரேஷ்டதை என்னங்கிறது தான் நமக்கு 4ஆம் அத்தியாயத்தில் பார்க்கலாம்.